Hi everyone. Today user teaser hook பத்தி பார்க்கலாம். ஸோ யூசர் டீசர் ஹூக்குங்கிறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தான். யூஸ் ஸ்டேட்டுங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? யூஸ் டீசர்ங்கிறதுனா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ்க்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது வந்து எப்போ யூசர் எடிட்டர் வந்து போகலான்னு பார்த்தீங்கன்னா சம் கேசஸில் வந்து ஸ்டேட் ட்ரான்சிஷன் வந்துட்டு பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் இருக்கும். ஓகே. இப்போ டைரெக்டாக நம்ம ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுக்கு தான் ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த ஸ்டேட் அப்டேட் பண்ணணும்னா அந்த மாதிரி டைமில் வந்து யூசர் எடிட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க மல்டிபிள் ட்ரான்சிஷன் ஆர் இன்டர் டிபெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நான் யூஸ் ரெடியூசருங்கிறத போட்டுட்டு இந்த ரெடியூசர்னு ஒன்று டிக்ளேர் பண்ணோம். இந்த ரெடியூசருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஸ்டேட் அண்ட் ஆக்ஷனுங்கிற ரெண்டு பேராமீட்டர் வந்துட்டு டிஃபால்ட்டாக கிடைக்கும். ஓகே. ஸோ இங்கே வந்து இனிஷியல் ஸ்டேட் நம்ம யூஸ் ஸ்டேட் மாதிரி இனிஷியல் வேல்யூ ஏதாவது செட் பண்ணணும்னா அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே மெயினாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் அப்டேட் பண்ணுறது இந்த ரெடியூசர் ஃபங்க்ஷன் வச்சு தான் வந்துட்டு ஸ்டேட் வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே. ஸோ அதான் இங்கே போட்டிருப்பேன். ரெடியூசர் ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்டேட் கமா ஆக்ஷன் அதுலேருந்து வர்றது வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது வந்து நியூ ஸ்டேட். ஓகே. ஸோ இது வந்து என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தா ஸ்டேட் ட்ரான்சிஷன் வந்து எக்ஸ்பிளிட்டாக நம்ம கொடுத்துக்கலாம் அண்ட் வந்து நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் கண்டிஷன் வந்துட்டு நமக்கு என்ன மாதிரி ஸ்டேட் அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அண்டு ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு லாஜிக்கலாக இருக்குன்னா இப்போ கவுண்டர் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ஸ்டேட் அப்டேட் பண்ணுவோம்ல, அது பொதுவாக நம்ம இந்த யூஸ் ரெடியூசர் ஃபங்க்ஷன்லேயே ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கான்டெக்ட் ஏபிஐ கூட வந்து யூஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணலாம். ஸோ அது நான் கான்டெக்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது சொல்கிறேன். ஸோ மெயினாக வந்துட்டு இது கான்டெக்ட் ஏபிஐயில் வந்துட்டு நம்ம ரிடக்ஸ் கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த குளோபல் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கூட வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, லெட்ஸ் see the code example. ஸோ இனிஷியலாக வந்துட்டு யூஸ் ரெடியூசர் வந்து டிக்ளேர் பண்ணோம். ஓகே. யூஸ் ரெடியூசரில் ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூசர் ஃபங்க்ஷன். ஓகே, ரெடியூசர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. மேலே வந்துட்டு இனிஷியல் ஸ்டேட் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆன் இனிஷியல் ஸ்டேட் ஈக்குவல் டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதோட இனிஷியல் ஸ்டேட் வந்து 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ரெடியூசர் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணோம்ல, இதையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆன் ரெடியூசர் இதுக்கு வந்து ரெண்டு கிடைக்கும், ஸ்டேட் ரெண்டு பேராமீட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும். ஓகே. ஸோ இதிலிருந்து நமக்கு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் ஸ்டேட்டை ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டு டிஸ்பேட்ச் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். டிஸ்பேட்ச்ங்கிறது நம்ம கொடுக்குற நேம் தான். இதை இதை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ரெடியூசர் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போதைக்கு இது வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் ஸ்டேட் வந்து ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டேட்டுங்கிற ஸ்டேட்டுங்கிறத யூஸ் பண்ணி கரண்ட் ஸ்டேட் வந்து ரீட் பண்ணலாம். கரெக்டாக. இப்போ இதில் வந்துட்டு நம்ம கவுண்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எடுக்கணும். இப்போ எடுத்தோம்னா 0ன்னு வந்து கிடைக்குதா. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து கிடைக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். பட்டனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட், அதே மாதிரி டிக்ரிமெண்ட், நெக்ஸ்ட் வந்துட்டு ரீசெட். ஓகே. இப்போ வந்து பட்டன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பட்டன் கிளிக்குக்கு வந்து ஆக்ஷன் பைண்ட் பண்ணுவோம். ஸோ நான் பட்டனை கிளிக் பண்ணான்னா எனக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட் வந்து நடக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இப்போ இந்த டிஸ்பேட்ச்ங்கிறத யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம வந்து ஆக்ஷனுக்கு வந்து கால் பண்ணோம். டிஸ்பேட்ச் டிஸ்பேட்ச் பண்ணீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரெடியூசர் ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணும். இப்போ ஆல்ரெடி இங்கே இருக்கு இல்லையா, ஸ்டேட் வந்து டிஃபால்ட்டாக கிடைக்கும். இந்த ஆக்ஷனுங்கிறது இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன இந்த இடத்துல பாஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ஆக்ஷனாக போகும். இங்கே வந்து டைப்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். டைப்பில் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து டிஸ்பேட்ச் பண்ணுறோம். ஓகே. அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி கொடுக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு இன்க்ரிமெண்ட்.
ரீசெட்டுக்கு ரீசெட். ஓகே. ஸோ இங்கே டிஸ்பேச் பண்ணியாச்சு. அதோட ஆக்ஷன் வந்துட்டு நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகே. இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெடியூசர் ஃபங்க்ஷனுக்கு கால் வந்து வந்திருக்கும். அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு ஒரு ஸ்விட்ச் போட்டுக்கலாம். ஸ்விட்ச் போட்டுட்டு நான் இங்கே சொன்னேன் இல்லையா, ஆக்ஷன் டாட் டைப். ஓகே. இப்போ நீங்கள் கன்சோல் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ஆக்ஷன் டாட் டைப்பில் வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணது வந்து இங்கே வந்து இருக்கும். பட்டனை கிளிக் பண்ணுறப்போ நம்ம சென்ட் பண்ணுறது வந்து வந்துருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆக்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் அப்படின்னா அந்த டைமில் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே எழுதணும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டேட் வந்து இங்கே இருக்கு இல்லையா. ஸோ ஸ்டேட்டில் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக கவுண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஸ்டேட்டில் வந்துட்டு கவுண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த கவுண்ட் ப்ராப்பர்ட்டியை தான் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், ஸ்டேட் டாட் கவுண்ட் ப்ளஸ் 1. ஓகே. ஸோ அதே மாதிரி மற்றதுக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு டிக்ரிமெண்ட் கவுண்ட்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ சரி, ஸ்டேட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்துருக்கு. ஓகே. இங்கே டைரெக்டாக நம்ம கால் பண்ணக்கூடாது, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அது மூலிமா வந்துட்டு நம்ம கால் பண்ணணும். ஏன்னா ஆன் கிளிக் வந்து கிளிக் பண்ணுறப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் மூலிமா வந்து நம்ம டிஸ்பேச் வந்து ரன் பண்ணுறோம். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கணும். ஸோ ஆன் கிளிக் பண்ணுறப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம டிஸ்பேச் கால் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதுதான் அந்த எரர். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் இன்க்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து அப்டேட் ஆயிடுச்சா 1ன்னு. டிக்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணால் 0ன்னு ஆயிடுச்சு. ஸோ அகைன் ரீசெட் கிளிக் பண்ணால் ரீசெட் ஆகி 0 ஆயிடுச்சு. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இதில் மெயினாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ரெடியூசர் ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு நம்ம ஃபுல் ஸ்டேட் வந்து டேக் ஓவர் பண்ணுது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த ஆக்ஷன்ங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த ஆக்ஷனில் வந்துட்டு நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா டேட்டா வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் பேலோடுன்னு போட்டுட்டு இதில் கூட வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா டேட்டா வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பை 2 அப்படின்னு கொடுப்போம். ஓகே. இன்க்ரீஸ் பை அப்படின்னு கொடுத்து இதில் வந்துட்டு 2ன்னு நான் கொடுக்குறேன்னா இந்த ப்ராப்பர்ட்டியுமே வந்துட்டு உங்களால் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இன்க்ரீஸ் பை 2 எப்படி அக்சஸ் பண்ணானா அதே மாதிரி தான். இந்த ஆக்ஷன் டைப் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்துட்டு நான் அகைன் இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு ஆக்ஷன் டாட் இன்க்ரீஸ் பை. ஸோ இது நான் கொடுத்தேன்னா இப்போ நான் இது கிளிக் பண்ணுறப்போ நாட் அ நம்பர்னு வருது. இன்க்ரீஸ் பை ஆக்ஷன் டாட் பேலோட் இல்லையா, பேலோட் எடுத்துட்டு அதிலிருந்து நம்ம வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணோம். ரீசெட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கவுண்ட் வந்துட்டு 3ன்னு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி என்ன டேட்டா வேணாலுமே வந்துட்டு இந்த டிஸ்பேச் ஆக்ஷன் வந்துட்டு நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்